கம்ஃபர்ட் யூஸ் பண்ணிடுவாங்க, வாடை வராமல் கம்ஃபர்ட். குழந்தையை ஈன்றெடுத்த இளம் பெண் DNA பரிசோதனைக்கு கொண்டு வர கூறிய போலீஸ். குழந்தையை கொன்று புதைத்துவிட்டு காணாமல் போனதாக நாடகமாடிய தாயும் பாட்டியும். துர்நாற்றம் வரக்கூடாது என்பதற்காக கம்ஃபோர்ட்டை தண்ணீரில் கரைத்து தெளித்த கல் நெஞ்ச தாய் குறித்த அதிர வைக்கும் ரிப்போர்ட். அரியலூர் மாவட்டம் மீன்சுருட்டி அருகே உள்ள மேல சம்போடை கிராமம் இருளர் தெருவை சேர்ந்த சித்திரை சோழன் பரிமளா தம்பதிக்கு 5 மகன்கள் 4 மகள்கள் என 9 பிள்ளைகள். அதில் மூத்த மகள் அவர் வீட்டில் கர்ப்பமாக இருந்ததை கண்டுபிடித்துவிட்ட பெற்றோர் விசாரித்த போது அந்த பகுதியை சேர்ந்த அன்புதுரை என்ற இளைஞரோடு பழகியதாக தெரிவிக்க, இதுகுறித்து பெற்றோர் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றனர். விசாரணைக்கு பிறகு 21 வயதான அன்புதுரையை கைது செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் கடந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்த தகவல் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் போலீசுக்கு தெரிய வருகிறது. வருகின்ற திங்கட்கிழமை குழந்தையுடன் DNA பரிசோதனைக்கு வர வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகிறார்கள். அதற்கிடையேதான் சம்பவம் நடந்துவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு குழந்தையின் தாயும் பாட்டி பரிமளாவும் குழந்தையை காணவில்லை என அலறி அடித்துக் கொண்டு கிராமத்தில் அலறுகிறார்கள். குழந்தை காணாமல் போன விஷயம் என்பதால் போலீஸ் அதிர்ச்சியடைந்து அப்பகுதிக்கு விரைந்து செல்லும் மீன்சுருட்டி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொள்கிறார்கள். விஷயம் ஜெயங்கொண்டம் DSP ராமச்சந்திரனுக்கு செல்கிறது. இன்ஸ்பெக்டர் பிரேம்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குழந்தையை தேடும் பணி தொடங்குகிறது. அடுத்த நாள் விடிந்தால் DNA பரிசோதனைக்கு குழந்தையை கொண்டு வர கூறிய நிலையில் எப்படி குழந்தை மாயமாகும் என தாய் மீதே போலீசுக்கு சந்தேகம் திரும்புகிறது. அவரை அழைத்துச் சென்று துருவி விசாரிக்கின்றனர். அப்போதுதான் அதிர வைக்கும் வகையில் தனது குழந்தையை தாங்களே கொன்று புதைத்ததாக அதிர வைக்கும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். குழந்தையை கொன்று வீட்டின் முன்பகுதியில் உள்ள பெரியமடையான் என்ற ஏரியில் பாத்திரம் கழுவுவதற்காக ஒதுக்கப்பட்ட சிறிய இடத்தில் குழி தோண்டி அதனை புதைத்துவிட்டு துர்நாற்றம் எதுவும் வரக்கூடாது என்பதற்காக துணிகளுக்கு போடும் கம்ஃபோர்ட்டை தண்ணீரில் கரைத்து அதன் மீது தெளித்துவிட்டு வந்ததாக தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அந்த குழந்தையின் உடலை ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் ரகுமான் முன்னிலையில் தோண்டி எடுத்து ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் விசாரித்து வருகிறார்கள். கொலை செய்த தாய், உடந்தையாக இருந்த பாட்டி இருவரும் 15 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்.